கீழடி தமிழரின் தாய்மடி சனாதன புரட்டலுக்கு பேரிடி என்ற பொது தலைப்பிலே இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழரின் தாய்மடி கீழடி. தமிழருடைய தாய்மொழி கீழடியாக ஏன் சித்தரிக்கப்படுகிறது என்றால், சமூகத்தை உலக ஆய்வாளர்கள் இந்த சமூகம் பிராதான பொதுவுடைமை சமுதாயம், அதுவும் குறிப்பாக வளர்ந்து போன பிறகு தாய்மொழி சமூக சமுதாயமாக இருந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். தாய்வழி சமூகம் என்பது இந்த மனித குலத்தில் மனிதனால் ஒவ்வொரு மனிதரும் தாயின் வயிற்றில் இருந்தால் பிறக்கிறார்கள். தாய் மடி என்ற அர்த்தமும் அதுதான். தான் தனக்கு முதலில் தன் தாயால் தான் மொழியூட்டப்படுகிறது. குழந்தை பிறந்த உடனே செல்லம் குழந்தைலாம் கொஞ்சுவாங்க. ஆனால் தாய் தான் அதை பால் ஊட்டி சீராட்டி தன்னுடைய தான் பேசுகின்ற மொழியை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து, அதான் முதல் வரலாறு அப்படி தொடங்கும். மொழி ஒரு பண்பாட்டு ஊடகம். அப்போ என் தாய் எனக்கு எந்த வகையில் அறிவூட்டுகிறாளோ, என்னை பேணி பாதுகாத்து என்னை எந்த அளவுக்கு நல்வழிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு குழந்தை பருவத்திலேயே. அப்போ கீழடி தமிழரின் தாய்மொழினா இன்னைக்கு மொழி அடிப்படையில் சனாதனம் என்ன சொல்கிறது என்றால், என்ன சனாதனத்துக்கு பேரிடின்னு போட்டிருக்கோம். எல்லா இந்திய மொழிகளுக்கு அனைத்து மொழிகளுக்கும் மூல மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லுது. அதான் பிரச்சனை. என் தாய் பேசுகிற மொழி தமிழ் மொழி. பெண்கள் பேசக்கூடாத மொழி தான் சமஸ்கிருதம் சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. பெண்கள்லாம் பேசுறதுக்கான உரிமை கிடையாது. அப்போ பெண் பேசாத ஒரு மொழி எப்படி தாய்மொழியாக இருக்கும்? என் தாய் தமிழ் மொழி பேசுகிறாள், அதனால் தாய்மொழி என் தாய்மொழி. அப்போ இவன் சொல்கிறான் பாருங்க, பெண்களே பேசக்கூடாத மொழி சமஸ்கிருதம் சொல்லிட்டா அப்போ எதிர்த்து தாய்மொழி ஆகும். ஆக அது அப்போ முதல் பொருட்டலே அங்கே தொடங்கிடுது. அப்போ இவனை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆரிய வந்தேரிகள். இந்திய வரலாறு சனாதன வரலாறு. சனாதன வரலாறுனா இந்திய மக்கள் இந்து வாழ்வியல் முறையில் தான் வாழ்ந்து வராங்க. அது என்ன இந்து வாழ்வியல் முறை? இந்துனா 4 வருடத்துக்கு உட்பட்டவர், பிறப்பால் பிரிக்கப்பட்டவர். இதுதான் சனாதனம். ஜாதி ரீதியான சமூகமா இது நீடிக்க வேண்டும். பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோலிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. அப்போ இதை தான் சொல்றாங்க, இந்த ஜாதி மதம் இது நிலையானது, கடவுளால் படைக்கப்பட்டது, இதை யாரும் மாற்ற முடியாது. அது பேர் சனாதனம் சொன்னால் நிலையான வாழ்வியல் முறைன்னு அர்த்தம். இந்த நிலையான வாழ்வியல் முறை தான் என்ன பண்ணுது? இதை தான் இந்தியா முழுக்க இதை வரலாறாக அவர்கள் கொண்டு வராங்க. அதான் சொல்கிறோம்,
சனாதன புரட்டல் வரலாறை செய்து சதிகள் செய்து தமிழரின் தொன்மை வரலாற்றை மறைக்காதே அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போது அதுதான் வரலாறு. இப்போ நாங்கள் இந்த துண்டறிக்கையிலே மூணு விளக்கமாக போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த கீழடி தொல்பொருள் துறையினரால் மத்திய அதாவது ஒன்றிய அரசனுடைய தொல்பொருள் துறை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கே ஆய்வுகளை நிறுவி ஆய்வு செய்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே கீழடி கீழடியில் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த நாகரிகமானது நகர நாகரிகமாக உயர்ந்த நாகரிகமாக இருக்கிறது. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோடு ஒத்திசைவாக செல்கிறது. ஏனென்றால் நாங்கள் இங்கே 6000க்கும் மேற்பட்ட பொருள்களை எடுத்து ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த அனைத்தும் இந்த மாதிரி தொல்பொருள் துறை ஆய்வு நிறுவனமாக இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனமாக இருக்கக்கூடிய பீட்டா நிறுவனம், அதான் உயர்ந்த நிறுவனம், அதான் சிறந்த நிறுவனமாக உலகத்தில் இருக்கு. அந்த நிறுவனம் கீழடியில் கிடைச்ச பொருள்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 2800 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது. அதாவது கிமு 8ஆம் 6ஆம் நூற்றாண்டிலே அங்கே தமிழர் நகர நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான். கீழடி அந்த கீழடி கிராமத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் அவங்க ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த விஷயங்களை உணர்த்துறாங்க. அது உணர்த்துறதுக்கு காரணம் தமிழர்கள் அங்கே நகர நாகரிகத்தோட சுட்ட செங்கலால் வீடு கட்டுவது, தமிழில் ஆதிரன் குவிரன் போன்ற பெயர்கள் பொறித்த பானை ஓடுகள் கிடைக்கிறது. இந்த பானை ஓடுகளோ மணியோ எல்லாமே ஒரு 6000 பொருள் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்களாம். அமெரிக்க பீட்டா நிறுவனம், இத்தாலியுடைய பைசா நிறுவனம் போன்ற நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கிற தொல்பொருள்துறை நிறுவனங்கள் எல்லாம் ஆய்வு செய்தால் அதை நிறுவுறாங்க. அதை நிறுவப்படும் போது அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தோடு இந்த நாகரிகம் ஒத்திசைவாக செல்கிறது. ஏற்கனவே 100 ஆண்டுகளுக்கு முன்னரே ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்பொருள் ஆய்வாளர் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்து இது திராவிட நாகரிகத்தோடு ஒத்துப்போகிறது, திராவிட நாகரிகம் சொல்றாங்க. புதுசா திராவிட நாகரிகம் புதுசா இல்ல. இங்க ஆரியர்கள் படையெடுத்து, ஆரிய படையெடுப்புனா ஆரியர்கள் வந்தியர்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க. படையெடுப்புனா அது என்ன உதாரணம் சொன்னா, முகஞ்சதாரா ஹரப்பா போன்ற நகர நாகரிக வளர்ச்சிகளை ஆய்வு செய்யும் போது முன்னணியில் ஹரப்பா நாகரிகத்துக்கு உள்ள வரும்போது புகழ் அகழ்ந்து ஆய்வு செய்யும் போது ஒரு 1000கணக்கான மண்டை ஓடுகள் பூமியிலே புதைஞ்சிருக்கு. மனிதனை அடித்து மண்டையை உடைச்சி கை காலை உடைச்சி அந்த எலும்புகள்லாம் அப்படி தூள் தூளாக ஓடி போயிருக்கு. அப்போ இங்கே வாழ்ந்த மக்களுக்கு போராடுகின்ற வீரம் இல்லையா, எப்படி இங்கே கொண்டுடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு ஆய்வு செய்யும் போது ஆரியர்கள் வரும்போது இங்கே மிகவும் இயற்கை வளத்தோடு நாகரிகத்தோடு வாழ்ந்து வந்த ஒரு இனத்தை கொண்டுடித்தான் உள்ள வராங்க. ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் என்பது 10,000 ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு சொல்லிட்டு சொல்றார் அவர் ஜான் மார்ஷல். அப்போ திராவிட நாகரிகம் என்பது 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகமாக இருந்திருக்கு. இப்போ இங்கே கீழடியில் கண்டுபிடிச்சிருக்கு 2600 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது 2025, அதுக்கு முன்னால் ஒரு 600-700 ஆண்டுகள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிமு. அப்போவே சுட்ட செங்கலால் வீடு கட்டப்பட்டு பார்த்துருக்கலாம். அந்த துண்டறிக்கையில் போட்டிருக்கோம், அதை பத்திரிகையில் பார்த்து தெரியலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஆழம் அது அகழ்ந்து பார்க்கப்பட்டு அதிலே தெரியும். நம்ம முன்னெல்லாம் கிராமத்தில் வச்சுருப்பாங்க தொம்பை, நெல் கொட்டுற தொம்பைன்னு சொல்லிட்டு, அது மாதிரி பழம்பெரும் தொம்பைகள்லாம் அதில் உள்ளே இருந்துருக்கு. இப்போது இதை அகழ்ந்து பார்க்கும்போது
சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒத்திசமா போயிருதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னு அவனுக்கு பிரச்சனை ஆயிடுது. யார்? சனாதனவாதிகளுக்கு. இந்திய ஒன்றிய பாஜக RSS அரசுக்கு என்னது, நம்ம தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ் மொழி சிறந்த மொழின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களை கொஞ்சம் குளிர்ச்சி விட்டு நம்ம பக்கம் கோபத்தை திருப்பாமல் பார்த்துருந்தா இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் போயிட்டு இது தமிழர் நாகரிகம், சிறந்த நாகரிகம், சிந்துவெளி நாகரிகத்தோட ஒத்திசைவா போகுது அப்படின்னு இருந்தாலும் வந்து சொல்லிட்டானே அப்படின்னு போட்டு அவரை கூட்டு மிரட்டுறாங்க. அது ஒரு 500 வருஷம் குறைச்சி அப்படி எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் குறைச்சலாம் எழுத முடியாது, இது நான் மட்டுமா வச்சு அறிக்கை உலக ஆராய்ச்சி நிறுவனமான பீட்டாவே சொல்லிட்டு போச்சு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் மாற்ற சொன்னீங்கன்னா அது குற்றம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். உடனே அவர் சொன்ன உடனே அவர் தூக்கி அடிக்கிறாங்க, நொய்டாவுக்கு அடிக்கிறாங்க, டெல்லிக்கு மாற்ற டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவர் அசரவே இல்லை. எங்கே போனாலும் அதான் ஒரு தமிழராக இருப்பதன் காரணமாக எங்கே போனாலும் நான் விட மாட்டேன், என்னுடைய தாய் நாகரிகத்தை, தமிழர் நாகரிகத்தை பறைசாற்றுகின்ற வகையில் இதை நான் கொண்டு செல்லுன்னு சொல்லிட்டு அவர் வீரதீரமா இன்னைக்கு நின்றுட்டு இருக்கார். அப்போ நகர நாகரிகமாக, அப்ப நகர நாகரிகம் சொன்னாலே மதம் ஜாதி போன்ற விஷயங்கள்லாம் அங்க கிடையாது. அப்போ தமிழர் அப்பவே நகர நாகரிகத்தோட ஜாதி மதத்தோட இல்லை வாழ்ந்தான்னு சொன்னா பிரச்சனை ஆகணும். அப்போ ஏற்கனவே சமூகத்தில் பார்ப்பனியம் ஜாதி மதத்தை இங்கே புகுத்திருக்கிறது. அதுதான் இங்கே இந்திய ஒன்றிய மக்களுக்கு பல்வேறு பிரிவினைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அரசியல் ரீதியா, பண்பாட்டு ரீதியா, பல்வேறு வகையில் அதுக்கு அவனுக்கு பேரிடியா மாறி போச்சு. இவங்க வந்து நம்ம வரலாறு பொய்ன்னு சொல்றாங்க, நம்ம வரலாறு வந்து தப்பானதுன்னு சொல்றாங்க. தமிழர் வரலாறு தான் உலக வரலாறு, மூத்த வரலாறு, மனித குலத்துக்கு முன்தோன்றி வரலாறுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயம் வந்து. அப்போ நீங்க வந்து இப்ப பிறப்பால் மனிதர்களை பிரிக்கின்ற ஒரு இந்து வாழ்வியல் முறையை, அந்த 4 வர்ண முறையை, அதுதான் சனாதனம், அதுதான் வாழ்வியல் முறைன்னு சொல்லி நிறுவும் போது தமிழர் நாகரிகத்தில், தமிழர் வாழ்வியலில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. அதனால தான் அவன் சொல்றான், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லோரும் ஜாதியற்ற முறையில் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் சொல்றதுதான் அவனுடைய வாழ்வியல் முறையை. ஆனா என்ன சொல்றான், ஜாதி ரீதியா வாழணும், ஜாதி தான் சிறந்தது. இப்ப கூட சில அரசியல் கட்சிகள் சொல்றாங்க, ஜாதி என்றால் அழகுன்னு அர்த்தம், ஜாதி என்றால் பல்வேறு பேர் வந்து அரசியல் சொல்றாங்க. எல்லாம் பிஜேபிக்கு, RSSக்கு ஆதரவாக போகக்கூடிய அரசியல்வாதிகள். ஆனா அதெல்லாம் இந்த கீழடி ஆய்வறிக்கையில் தவிடுபொடி ஆகுது, என்ன செய்யறதுனே தெரியல. ஆனால் இப்ப புரட்சிகர இளைஞர்மணி இந்த பிரச்சனையை இது சமூக அரங்கத்திலே இந்த பாஜக RSS அரசை, அதனுடைய கொள்கைகளை, சமூக விடுதலைக்கு இங்க நாம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த அரசுக்கு ஒரு இறையாண்மையற்ற நிலைமையை நீடிக்கிறது. இந்த அரசுக்கு ஒரு இறையாண்மை அரசு உருவாக்கணும்னா நமது வரலாறை நாம் முன்கொண்டு செல்ல வேண்டும். அவன் சிந்துவெளி நாகரிகத்தைய சரஸ்வதி நாகரிகம் என்றான். சரஸ்வதி என்ற ஒரு ஆடு நதி சிந்து சமவெளியில் ஓடியதாக ஒரு பொய். வரலாற்று ஆசிரியர்கள்லாம், தொல்பொருள் துறையெல்லாம் அப்படி ஒரு ஆறே ஓடல, ஏன் இப்படி மாத்திரன்னு சொன்னா எல்லாமே பொய் பொருட்டு. ஏன்னா அவன் கல்விக்கு சரஸ்வதி அப்படின்னு எல்லா வகையிலுமே வந்து இவன் ஆன்மீகத்தை, அதாவது இந்த சமூகம் இயற்கையினால் உருவாச்சு, இயற்கை தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுது, அதான் அறிவியல். இயற்கை வளர்ந்து அறிவியலாக வளர்ந்து உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற நிலையில் இதுக்கெல்லாம் யாரெல்லாம் அச்சாரமாக இருந்துன்னு சொன்னா தமிழர்கள் தான். தமிழர்கள் தான் இங்க வந்து இயற்கையை வழிபட்டார்கள், இயற்கையோட ஒத்திசையாக வாழ்ந்தார்கள் என்பதை வரலாறுலாம் மூடி மறைக்கப்பட்டுதான் இங்க அவன் அறிவியலுக்கு எதிரான புறம்பான கருத்துக்களை முன்வைக்கிறான்.
அப்போ அறிவியலை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம். அப்போ நல்ல நாகரிகத்தோடு நகர நாகரிகத்தோடு வாழ்ந்த 2600 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த தமிழர் ஏன் இப்படி இன்னைக்கு வந்து அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? ஏன் அவன் அறிவியலிலே வளர முடியவில்லை? பிரெஞ்சு புரட்சி பிரெஞ்சு புரட்சி மன்னராட்சியை வீழ்த்திவிட்டு அடிமைகள் போராடி பெற்ற ஒரு பெரிய புரட்சியாக இருக்குது. அப்புறம் தொழில் புரட்சி, புதிய ஜனநாயக புரட்சி போன்ற வகையில் புரட்சிகள் முன்னேறி வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, அந்தந்த நாட்டு மக்கள் தங்களுடைய சுரண்டலில் இருந்து உழைக்கின்ற மக்களுக்கு, பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கு சகல சுதந்திரம் கிடைப்பதில்லை. உழைப்பதற்கு கூட சுதந்திரம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே உழைப்பு சூழ்நிலை பற்றி நிறைய சொல்லியிருக்கணும்ப்பா. காலையில் எழுந்தானா ராத்திரி 8 மணி 10 மணி தான் வீட்டுக்கு வருவான். பிள்ளை கூட கொஞ்சம் நேரம் இருக்காது. இது மேதின வரலாறு மாதிரி. அப்போ அவ்வளோ அந்த உழைப்பு சூழ்நிலை மேல வேண்டும் என்றால் உழைக்கின்ற வர்க்கம் தன்னை ஒடுக்குகின்ற வர்க்கத்தை எதிர்த்து போராடி சுதந்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதில் விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் உலக நியதி. ஆனால் இந்திய சமூக அமைப்பிலே இன்று விடுதலை எப்படி நிகழப் போகிறது என்பதுதான் கேள்வி. இந்திய சனாதனம் ஆன்மீக வழியில் தான் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா அது சொல்றாப்போ யாரா தேசபக்தர்கள் இந்த நாட்டுடைய மக்களுடைய உழைக்கும் பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கான விடுதலை யாரால் நிகழ்த்தப்பட போகுதுன்னு சொன்னா உழைக்கின்ற மக்கள் இல்லை, உழைக்காத மக்கள், பாற்றால் வகுக்கப்பட்ட நீதியான சனாதனம் அது எப்படிப்பட்ட வகையில் இருக்குன்னு சொன்னா, தேசப்பிதா காந்தியையே சுட்டுக் கொன்ற அந்த RSS சுதந்திர தினத்தை கூட அது பேசினாங்க. சுதந்திர தினத்தில் என்னது பேசணும்னு சொன்னா, கோல்வார்க்கர் தான் இதை வந்து இந்த மனிதநேயமான விஷயங்களை முன்னெடுத்து செய்தார், அவருக்கு பாராட்டுன்னு சொல்லிட்டு RSS உயர்த்தி மோடி கூட பேசுறார். அப்ப இது என்ன சொன்னா, இவர்களுடைய நோக்கம் என்பது இந்திய ஒன்றியத்தில் சனாதனத்தை எதிர்த்து உயர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு விடுதலையை விரும்புகின்ற, விடுதலையை வேண்டி நிற்கின்ற இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இன மக்களுக்கும் விடுதலையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு இனமாக தமிழர் இனம், தமிழ் தேசிய இனம் முகித்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதனுடைய வரலாறு, மனிதகுல விடுதலையின் வரலாறு முத்தாய்ப்பாக மாறிவிடக் கூடாது. உண்மை அதுதான். இப்போ இந்திய ஒன்றியம் முழுக்க பல்வேறு தேசிய இனங்கள் தங்களுடைய சொந்த விடுதலைக்காக, மொழி விடுதலைக்காக, உயர்ந்தபட்சமாக அவர்களுடைய இன தமிழ் தேசிய எப்படி விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறதோ அதே போன்று ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்க காட்டு தீ மாதிரி பரவிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் இங்கே புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த சனாதனம் எப்படிப்பட்ட துரோகத்தை நிகழ்த்தி வருகிறது, வரலாறை எப்படி திருத்த பார்க்கிறது, நமது வரலாறை பொய் என்றும் நமது வரலாறு அவருடைய வரலாறின் தொடர்ச்சி என்றும் பொய் பேசி திரிகிறார்கள், புரட்டுகிறார்கள் என்பதை பற்றி ஆழமாக தமிழ் தேசிய மக்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கி இவர்கள் வர்க்க உணர்வு பெறுவதற்காகத்தான் தமிழ்நாடு முழுக்க புரட்சிகர இளைஞர் முன்னணி கீழடி தமிழரின் தாய்மடி சனாதன புரட்டலுக்கு பேரிடி என்ற விஷயத்தை நாங்கள் வந்து ரத்தன சுருக்கமாக சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். ஆனால் அவன் தொடர்ச்சியாக சதி செய்கிறான். 2345 கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு அவன் செலவிடுறான். 123 கோடி மட்டும்தான் தமிழுக்கு செலவு பண்ணுறான். ஆனால் இங்கே வந்து தமிழ் தான் சிறந்த மொழி, மூத்த மொழி, அந்த மொழின்னு சொல்லிட்டு பேசிட்டு உலகிட்டு ஏமாற்றி போகிறான். இதுமாதிரி சதி செய்கிறான். ஏன்னா இப்போ கூட வந்து வருகின்ற தேர்தலில் கூட அவங்க இங்கே சதி செய்து ஏற்கனவே திராவிட இயக்கமாக இருந்து பிரிந்து போன அண்ணா திராவிட முன்னேற்ற கதை இன்னைக்கு கபலீகரம் பண்ணிட்டாங்க.
அப்போ அரசியல் ரீதியாக இங்கே தமிழர் நாகரிகம் பெற்றவர்கள் என்பது அரசியல் ரீதியாக முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக சிந்து சமவெளி நாகரிகத்தோட 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகத்துக்கு தமிழர்கள் சொந்தக்காரர்கள் என்பதை நிறுவப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இவர்கள் சனாதனத்தை இங்கே ஏந்தி வருகிறார்கள். இவர்களுடைய பாஜா பலிக்கக்கூடாது. அதற்காக தமிழ்நாடு முழுக்க புரட்சிகர இளைஞர் முன்னணி தன்னுடைய பொதுக்கூட்டங்களையும் கருத்தரங்கங்களையும் நடத்தி இந்த புரட்டல் வரலாற்றை தமிழக மக்களே முறியடிங்கள், அவருடைய சதிகளை முறியடிங்கள், உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறது. அதுபோல நிகழ்ச்சிகளை இந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு முன்னால் 1 மணி நேரம் நாங்கள் கலை நிகழ்ச்சி நடத்தினோம். கலை நிகழ்ச்சிக்கு முன்னால் சனாதன புரட்டலை பற்றிய பாடல்களை பாடினோம், ஒலிவாங்கின் மூலியமாக, ஒலிபெருக்கின் மூலியமாக. அப்போ இந்த நிகழ்ச்சி என்பது ஜனநாயக சக்திகளுக்கும் உழைக்கின்ற மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு அறைகூவலை விடுக்கிறோம். நமது வரலாறை நாம் உயர்த்தி பிடிக்கவில்லை என்றால் மீண்டும் பல நூற்றாண்டுகளுக்கு நாம் பின்னோக்கி தள்ளப்படுவோம். அதான் எங்கள் புரட்சிகளின் கேள்வியாக தான். 2000 ஆண்டு முன்னாலே இங்கே நகர நாகரிகத்தோடு வாழ்ந்தாங்க. கீழடியில், சிவகங்கை மாவட்டத்தில், அதுக்கு முன்னேற ராமநாதபுரத்தில் சமீப கால கண்டுபிடிப்பு ஒரு 3335 ஆண்டு, அதாவது கிமு. இது ஒரு 2025 பார்க்க போனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு தொழிற்சாலை இருந்ததா நிறுவியிருக்காங்க. அப்பவே இரும்பை உருக்கி இரும்பு தளவாடங்கள் ஆயுதங்கள் தயாரித்த ஒரு இனம் தமிழர் இனம். கல்வெட்டுலாம் இருக்குது, ஆய்விலே கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்வெட்டுன்னு சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வருகிறது. சமஸ்கிருதத்துக்கு கல்வெட்டு கிபி 1ஆம் நூற்றாண்டு தான் கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம வரலாறு என்பது கிமு 1000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம நடக்குது. அந்த வகையில் வரலாற்று திருடர்கள், பொய்யர்கள், சனாதனவாதிகள் இந்த பாஜக RSS கும்பலை தமிழர் வரலாறு, அறிவியல் வரலாறு, எங்கள் அறிவியல் வரலாறை பின்னடைந்து போக செய்த இந்த சனாதனத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாங்கள் அப்படி வாழ்ந்தோன்னு சொன்னால், ஏன் நாங்கள் தொழில் புரட்சியில் எங்களால் முன்னேற முடியல? எங்களை தொழில் புரட்சியில் நாங்கள் உந்து சக்தியாக போக முடியாமல் செய்தது எது? எங்களை ஜாதிரியாக பிரித்து அறிவியலற்ற ஒரு சமூகமாக, அறிவியலோடு நாங்கள் முன்னேற முடியாமல் செய்த சமூகமாக எங்களை தமிழ் சமூகத்தை யார் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சனாதனம் செய்தது. ஜாதிய சமூகமாக பிரித்த ஆரியம் செய்தது. அதை எதிர்த்து நின்றது அப்போ திராவிடம். திராவிடம்னா மொழி கிடையாது, அது திராவிட மொழி குடும்பம். இப்போ ஆரியத்துக்கு எதிராக ஏன் திராவிட இயக்கத்தில் சொல்வார்கள்? பார்ப்பனனை தமிழன்னு ஏற்றுக்கிட்டா அவன் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவான்? தமிழை அழிச்சிடுவான். அப்போ நாம் திராவிடங்கள் என்ற விஷயத்தை விடக்கூடாது. நாம் அதனால சொன்னாங்க திராவிட நாடுன்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. இன்னைக்கு வளர்ந்து போன நாகரிகத்தோடு நாம் எவ்வளோ எதிரிகள் வந்தாலும் சரி போராடி முன்னேறுகின்ற ஒரு உயர்ந்த இனம் தான் தமிழர் தேசியம். எல்லா வகையிலையும் எதிர்த்து போராடுறது. அந்த வகையில் இன்று இந்திய மொழிகளில் தமிழ் மொழி மட்டும்தான் சமஸ்கிருதத்தோட நீண்ட நெடிய போராட்டம், ஒரு 3000 ஆண்டு கால போராட்டம் வந்திருந்த அவனுக்கு நம்மளுக்கு சண்டை தான். ஏற்றுக்கொள்ளவில்லை, சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிவியலை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். ஒரு அறிவியல் சார்ந்த வாழ்வியல் இனம் தமிழர் இனம். அந்த வகையில் அறிவியலை உயர்த்தி பிடிக்க வேண்டும். மூட நம்பிக்கைகளை வளர்த்துகின்ற சொல்றானே, சரஸ்வதி நதி ஓடாத நதிக்கு சரஸ்வதி நதின்னு சொல்லிட்டு அது சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஜான் மார்ஷல் 100 ஆண்டுகளுக்கு மேலேயே அதை நிறுவிட்டு போயிட்டாரு. அதனுடைய தொடர்ச்சியாக கீழடியில் நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதை கொண்டு வந்து நிறுவியதன் காரணமாக இன்று அவனை கிளிபிடித்து அலைகிறான். இதை தமிழக மக்களுக்கு ஒரு விடுதலை வேணும் உணர்வோடு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை தான் இன்னைக்கு புரட்சிகர இளைஞர் செய்து வருகிறது. அந்த வகையில் இதை நாம் நமது தமிழ்நாட்டு உடைக்கின்ற மக்களுக்கு அனைவரிடம் கொண்டு செல்ல வேண்டும். தமிழகம், தமிழ்நாடு
ஒரு இறையாண்மை பெற்ற நாடாக மாற வேண்டும், அறிவியலிலே முன்னேற வேண்டும். நம்ம போராடிட்டு இருக்கோம். சகல துறையிலும் மருத்துவம்னு சொன்னால் சித்த மருத்துவத்தை பேசுகிறோம். இப்போ எவ்வளோ விஷயம் சொல்லலாம். அதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் சொல்லியிருக்க முடியாது. ஆனால் சனாதனம் என்பது எனது தமிழர் வரலாற்றை சிதைத்தது. நாம் இன்னைக்கு தமிழர் வரலாற்றை உயர்த்தி பிடித்து நீண்ட நெடிய வரலாற்று சொந்த அம்பேத்கர் சொல்றாரு, இந்திய ஒன்றியத்தை, இந்திய நாட்டை ஆள வேண்டும் என்று ஒரு தார்மீக உரிமையோடு ஒருத்தர் கேட்டு வரான்னு சொன்னா அது தமிழருக்கு தான் உரிமை இருக்குது. ஏன்னா அவர் தமிழர்கள் தான் பரவி வாழ்ந்தாங்க, அவர்கள் தான் நாடாண்டவர்கள், இவர்கள் வந்தேரிகள் அப்படி தெளிவாக சொல்றார். நாடாண்டவனா அது வரைக்கும் தன்னுடைய எல்லையை நீட்டிருந்தான். அதன் காரணமாக நாம் இப்போது பாருங்கப்பா, நேற்று இஸ்ரேல் நெதன்யாகு சொல்றாரு, இன்னைக்கு பாலஸ்தீனமே ஒரு நாடுன்னு யாரும் சொல்லக்கூடாது, பாலஸ்தீன் நாடு கொண்டு சொல்லலாம, பாலஸ்தீன தேசம் என்று இன்னும் யாருமே அழைக்கக்கூடாது, அப்படி ஒரு தேசமே உருவாகாது இனிமேல் அப்படின்னு சொல்றான் தைரியமா. கிட்டத்தட்ட பாலஸ்தீன வரலாறு என்பது குறிப்பாக நம்மளுக்கு யாசர் அராபத் பிறகுதான் நம்மளுக்கு கூடுதலாக தெரியக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த பாலஸ்தீன வரலாற்றுக்கு, நீண்ட நெடிய வரலாற்றுக்கு யாசர் அராபத் தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார். நாம் கூட இங்கே தமிழ் தேசம் படைக்கிறதுக்காக திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு புரட்சிகர இளைஞர் முன்னணி வர்க்க போராட்டம் என்பது கடந்த காலம் போன்று தூய வடிவில் நடைபெறாது. இன்று வர்க்க போராட்டம் என்பது சனாதனத்துக்கும், அதாவது இந்திய ஒன்றியத்துக்கும், அதாவது இல்லாத இந்திய தேசம் பேசிக்கிட்டு இருக்க அந்த இந்திய இல்லாத தேசத்துக்கும், அறிவியல் வழியாக மொழி அடிப்படையாக கொண்டு வளர்ந்து வருகின்ற தமிழ் தேசத்துக்கும் நடக்கின்ற யுத்தம் தான் இன்னைக்கு வர்க்க போராட்டம். அதுதான் நாங்கள் ஆழமாக சொல்கிறோம். அப்போது இந்த கீழடி நாம் ஏன் நோண்டி எடுக்கிறோம்னு சொன்னால் வர்க்க போராட்டத்துடைய தொடக்கம் தான், வர்க்க போராட்டத்தின் தொடர்ச்சி நீட்சி இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.